அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம டீச்சர் கவுன்சிலர்ஸ் அல்லது குவிஸ் கோஆர்டினேட்டரை எப்படி தேர்வு செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு emis.tnschools.gov.in அப்படின்னு டைப் செஞ்சு என்டர் அப்படிங்கிற பட்டனை நம்ம பிரஸ் பண்ணிக்கணும். பிறகு நம்ம ஸ்கூலோட ஐடி மற்றும் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு லாகின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டாப்ல ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் பிராக்கெட்ல குவிஸ்/கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இங்க நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் உடைய நேம் இருக்கும். இங்க நம்ம ஸ்கூல்ல பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். அதுல நம்ம யார டீச்சர் கவுன்சிலரா அல்லது குவிஸ் கோஆர்டினேட்டரா செலக்ட் பண்றோமோ அவங்களுடைய பேருக்கு நேரா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அவங்கள நம்ம எந்த கிளாஸ்க்கு குவிஸ் கோஆர்டினேட்டராகவும் எந்த கிளாஸ்க்கு டீச்சர் கவுன்சிலர் அதாவது உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியராகவும் செலக்ட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம குறிப்பிடணும். இப்போ நான் குவிஸ் கோஆர்டினேட்டரா அவங்க செலக்ட் பண்றேன் அப்படின்னா 6th 7th 8th அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இந்த 3 கிளாஸ்க்கு மட்டும் தான் நம்ம குவிஸ் கோஆர்டினேட்டர் நம்ம செலக்ட் பண்றோம். அதே போல டீச்சர் கவுன்சிலர் அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன்னா 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நம்ம டீச்சர் கவுன்சிலரை செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு 250 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் அப்படின்னு உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியரை நாம தேர்வு செஞ்சுக்கணும். இதே போல 11th and 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 250 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம்னு நம்ம டீச்சர் கவுன்சிலரை செலக்ட் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல நம்ம டீச்சர் கவுன்சிலரை யாரை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்களுடைய இமெயில் ஐடியை குறிப்பிடணும். அதே மாதிரி குவிஸ் கோஆர்டினேட்டரை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தா அவங்களுடைய இமெயில் ஐடியை நம்ம குறிப்பிடணும். இது எல்லாத்தையும் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். அனைவருக்கும் நன்றி.